எரியுதடி மாலா, எரியுதடி மாலா, ஃபேனை போடு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஹலோ மக்களே, இப்போ தான் ஒரு கிளைண்ட் முடிச்சு அடுத்த கிளைண்ட் போயிட்டு இருக்கிறேன். சரியான வெயில், அது வந்து அனல் காற்று மாதிரி அடிக்குது. அந்த காற்றுமே அடக்கவே முடியல, அந்த மாதிரி வெயில் இருக்குது. உடம்பெல்லாம் எரிவு. பஸ் ஸ்டாண்டுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். அப்பா, துபாயோட வெயில் இப்போ தான் தெரியுது. கூட நெக்ஸ்ட் மந்த் இதை விட பயங்கரமாக இருக்குமா வெயில். தொப்பி கொடை இல்லாமல் சத்தியமாக நடக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், துபாயில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்க, வேறு அந்த தோட்ட வேலை பார்க்குறவங்கலாம் இந்த வெயிலில் எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரில. ரொம்ப கஷ்டம். சீரியஸா எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்காக காசுக்காக உழைக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, வந்துட்டோம், உழைச்சி தான் ஆகணும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் கட்டி வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல். சத்தியமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண டைமில் நம்ம வந்து ஏசி இந்த மாதிரி ரூமில் உட்காந்துக்கலாம். நல்லா தான் இருக்குது. சரி மக்களே, நம்ம போக வேண்டிய பஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.